ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் யாவரும் நாம் இருக்கிற இடத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் உங்க சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு அடிச்சுவடுகள். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் வாசிக்கிறேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அமெரிக்க ஐக்கிய தேசத்துல ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியர் ஆண்டவருடைய ஊழியத்தை வெகு நாளாய் செய்து கொண்டிருந்த ஒரு கர்த்தருடைய மனுஷன், ஆண்டவரோடு நெருங்கின ஒரு தொடர்புடைய, ஆண்டவரோடு ஆழமான உறவுள்ள ஒரு தேவ மனிதன். ஆண்டவர் அவரோடு எப்பொழுதும் சொல்லுவார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை ஆழமாய் பிடித்துக் கொண்டு விசுவாசமாய் தன்னுடைய ஊழிய பாதையிலே வல்லமையாய் பிரகாசித்த ஒரு கர்த்தருடைய தாசன். ஒரு நாள் காலை நேரம், அதிகாலை ஜெப நேரத்திலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு கடற்கரை ஓரத்தில் அவர் நடந்து கொண்டார். அப்படி நடந்து செல்லும் போது அவருக்கு அருகாமையிலே ஒரு மனிதனுடைய காலடி தடத்தை போல ஒரு தடம் பதிந்து வந்து கொண்டிருந்தது. ஆண்டவரும் அவரும் வெகு நேரம் பேசிக் கொண்டு வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது அந்த இடத்தை மனிதர்களால் கடக்க முடியாத அளவிற்கு அது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையான ஒரு பாதையாக காணப்பட்டது. அப்பொழுது இந்த மனிதன் ஜெபத்தோடு அதை கடந்து வந்து திரும்பி பார்த்தபோது அங்கு அந்த கடினமான சூழ்நிலையை ஒரே ஒரு மனிதன் கடந்து வந்ததான தடம் மாத்திரம் அங்கு இருந்தது. அப்பொழுது இவருக்கு ஆண்டவர் மேல் அதிகமான கோபம். ஆண்டவரே, நல்ல பாதைகளிலெல்லாம் நீங்க என்னோடு வந்தீங்க, ஒரு கடினமான பாதை என் வாழ்க்கையில வந்தபோது என்னை மாத்திரம் நீங்கள் தனித்து விட்டு விட்டீர்களே என்று புலம்பின போது சற்று அமைதியாக ஆண்டவர் இருந்து மென்மையான குரலிலே அந்த தேவ ஊழியரோடு பேசினார். அந்த காலடி தடத்தை சற்று உற்றுப்பார் என்று பார்த்தபோது அந்த காலடி தடமானது சற்று பெரிய காலடி தடமாக காணப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய காலடி தடத்தினுடைய அளவு அங்கே மாறுபடுகிறது. நீயும் நானும் தான் இந்த இடத்திலே ஜெபித்து நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது யாருடைய காலடி தடமா இருக்க முடியும் என்று கேட்டபோது அந்த ஊழியருடைய கண்கள் கண்ணீராய் மாறினது. என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னேன் அல்லவா? உன்னை அந்த கடினமான பாதைகள் வரும்போது என்னுடைய தோளின் மேல் நான் சுமந்து அந்த கடினமான பாதையை உனக்காக நான் கடந்து வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, போதகர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வர முடியாத பல பாதைகளிலே ஆண்டவர் உங்களை கடந்து வர பண்ணின போது நீங்கள் எங்கிருந்தீர்கள் தெரியுமா? அவர் உங்களை சுமந்தார், அவர் உங்களை ஏந்தினார், உங்களை தப்புவித்தார். நீங்கள் ஆலயத்தை கட்டும்போது நீங்கள் பட்ட பாடுகளிலே ஆண்டவர் உங்களை சுமந்தார். குடும்ப வாழ்க்கை நீங்கள் நடத்தும் போது ஆண்டவர் உங்களை சுமந்தார். ஊழிய பாதையிலே ஆண்டவர் உங்களை சுமந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலும் நமக்கு நிறைய வருகிறது. இனிமேலும் உன்னை ஏந்துவேன்,
சுமப்பேன், தப்புவிப்பேன். உங்களை ஏந்துகிற ஒரு ஆண்டவர், உங்களை சுமக்கிற ஒரு ஆண்டவர், உங்களை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேர் இனிமேலும் என்னை ஏந்திக் கொள்ளுங்கப்பா, என்னை சுமந்து கொள்ளுங்க, என்னை தப்புவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்ல வருகிறவர்கள் இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை என்னோடு செய்வீர்களா? நல்ல ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இதுவரையிலேயும் அவர்களை ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். இனிமேலும் அவர்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்க ஜெபிக்கிறோம். எல்லா நல்ல பாதைகளில் மாத்திரமல்ல, எல்லா கடின பாதைகளிலும் நீங்க தான் அவங்கள சுமக்கிறீங்க, தப்புவிக்கிறீங்க, ஏந்துறீங்கிறத அவங்க விசுவாசிக்கத்தக்க அற்புதத்தை செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இனிமேலும் ஆண்டவர் உங்களை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். God bless you.